ஏதோ ஒரு மந்திரி பைத்தியம் பிடித்து பாயப்பிராண்ட ஆரம்பிச்சிருக்கான் இங்க குமரியில. நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லட்டும். அவர் சொல்லுகிறார், இங்கு வர இருந்த சிறு நவ்ஜோத் சிங் சித்துவுக்கு கூட இந்த வாய்ப்பு இருக்கிறதுன்னு. நான் கேட்கிறேன், சுரேஷ் ராஜனே 1வது இருந்து 10வது வரைக்கும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த கல்வியில்? சுரேஷ் தலைவர் கருணாநிதி பொதுவாழ்க்கை வருவாரா? என்ன பித்தலாட்டம்! காந்தியினுடைய அடிவரடிகள் வாயில் இருக்கிற சோத்தையும் எடுத்துட்டாயா, வாயில் இருக்கிற சோத்தையும் எடுத்துட்டான். சுயநிதி கல்லூரிகளிலே நல்ல கவனமாக கேளுங்கள். சுயநிதி கல்லூரிகளிலே படிக்கின்ற பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 1800 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்கப்பட்டதை கூட கருணாநிதியின் அரசாங்கம் இப்பொழுது வாபஸ் வாங்கி இருக்கிறது, மறுத்திருக்கிறது. இலையில சோறில் மாத்திரம் சொல்லல, வாயில் இருக்கிற சோத்தையும் புடிங்கின பிற்படுத்தப்பட்ட மக்களின், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின், தாழ்த்தப்பட்ட மக்களின் விரோதி, இன துரோகி சோனியாவின் அடிவரடி கருணாநிதி என்பதிலே எந்த விதமான சந்தேகம்? யோசித்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல நண்பர்களே, எஸ்சி சமுதாயத்தை சார்ந்த மாணவர்களுக்கு +1 +2 உதவித்தொகை கொடுக்கிறேன்னு சொல்றாங்க. எவ்வளவு தெரியுமா? மாசம் 25 ரூபாய். மாசம் 25 ரூபாயா? ஆனா அவர்களுக்கு எவ்வளவு? வருஷம் 10,000 ரூபாய். இனிமே முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் கவலையே பட வேண்டாம். ஏன்னா 10,000 ரூபாய்க்கு குழந்தைக்கு சோறு போட்டு துணிமணி வாங்கி கொடுத்து படிக்க வைக்க முடியும் வருஷத்துக்கு. இனி அவங்க வேலை பெற்று போடுறது சோனியாவுக்கு கருணாநிதிக்கு மறுத்து விடுறது வேலை. இதானே? புரிந்து கொள்ளுங்கள். இந்த பாரத தேசத்திலே இத்தாலிய கிறிஸ்தவ பெண்மணி சோனியாவின் அரசியல் ஆதிக்கம் வந்ததிலிருந்து இந்து சமுதாயத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் ஒன்றன் மீது ஒன்றாக. அதோடு மாத்திரமல்ல, அந்த 25 ரூபாய் கொடுக்கிறதுக்கு எஸ்சி மக்களுக்கு வருமானம் எவ்வளவு இருக்கணும்? ஆண்டுக்கு 30,000க்கு கம்மியா இருக்கணும். ஆண்டுக்கு ஹிந்து எஸ்சி மாணவனுக்கு மாசம் 25 ரூபாய் வாங்குறதுக்கு 30,000 ரூபாய் வருமானத்துக்கு கீழே இருக்கணும். ஆனா ஆண்டுக்கு 10,000 ரூபாய் வாங்குற கிறிஸ்தவ முஸ்லிம்களுடைய பெற்றோர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரை வருமானம் இருக்கலாம். இங்க நம்முடைய காவல்துறை நண்பர்கள் இருக்கிறார்கள். இடையிலே கூட எங்கோ நம்முடைய வாகனங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று அவர்களுக்கு புரிவதற்காக ஒன்று சொல்லுகிறேன். ஒரு காவலர் வேலைக்கு சேர்றாரு, கான்ஸ்டபிள். அவருக்கு ஆண்டு வருமானம் 1,25,000 ரூபாய். அவர் எஸ்சியா இருந்தாருன்னா அவரோட குழந்தைகளுக்கு எந்த விதமான ஸ்காலர்ஷிப்பும் கிடையாது. ஏன்? லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கு. ஆனா அவருக்கு பக்கத்துல இருக்கிற கிறிஸ்தவ முஸ்லிம் கான்ஸ்டபிளுக்கு 2 லட்சத்துக்கு கம்மியா இருக்கிறதுங்கிறதுனால அவன் குழந்தைக்கு உண்டு. எங்க போட்டிருக்கிறது ஒரே யூனிஃபார்ம் தானே, காக்கி யூனிஃபார்ம். அந்த கூட்டம், அந்த இத்தாலிய சோனியாவின் அறுவடை கும்பல் என் காவல்துறையில் வேலை பார்க்கிற கான்ஸ்டபிள் பாரபட்சமா? அவன் ஹிந்துவா இருந்தா அவன் குழந்தைக்கு சலுகை கிடையாது. அவன் ஹிந்துவா இருந்தா இந்த கான்ஸ்டபிளோட குழந்தைக்கு கல்வி உதவித்தொகை இல்லை. ஆனா அவன் கிறிஸ்தவனா இருந்தா முஸ்லிமா இருந்தா உதவித்தொகை உண்டு. இது எதற்கு பயன்படுத்துகிறார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவருடைய நோக்கம் என்ன? எப்பொழுது யார் யார் வாய்க்கை பின்னும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு வள்ளுவன் சொல்றான். சிந்தித்து பாருங்கள். சேலத்துல ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடம், அதுல இருக்கிற ஹெட் மாஸ்டர் கிறிஸ்தவ பையன்களை கூப்பிட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி வாங்குறாரு 20 ரூபாய் பாண்டுல. அப்ப பெருமாள் சாமிங்கிற பையன் கேட்கிறான், ஏங்க எனக்கு உதவித்தொகை இல்லையாங்க? நீ பெருமாள் சாமின்னு இருக்கிறதுனால இல்ல, நீ ராபத்தின் மாட்டின்னு சிலுவை போட்டுக்கிறியா, உனக்கு வாங்கி தரேன்னு. அவன் சரிங்கிறான். சிலுவையை போட்டு இவன் கொடுத்திருக்கான்னா இது இந்த பாரத தேசத்தில் இந்துக்களை சிறுபான்மை ஆக்குகின்ற சதிச்செயல். அதன் பின்னணிதான் ஏதோ ஒரு சிலருக்கு ஆண்டுக்கு 10,000 கொடுக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. இந்த பெரும்பான்மை இந்து சமுதாயத்தை சிறுபான்மை ஆக்குவதற்காக இத்தாலி கிறிஸ்தவ சோனியாவின் சதியின் ஒரு